தமிழ் சொசைட்டி கொஸ்டின் 24 கொஸ்டின் பார்க்கலாம். 2024 கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மாதிரிகள் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னா பெர்லின் அருங்காட்சியகத்தில் இருக்குது. யாருடைய தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு அப்படின்னா ஆண்ட்ரூ ஜாகர். ரொம்ப முக்கியம். ஆதிச்சநல்லூர் அகழாய்வு யாருடைய தலைமை அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? எந்த ஆண்டு அப்படின்னா 1876 மேற்கொள்ளப்பட்டிருக்கோம். 1876 ஆண்ட்ரூ ஜாகர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கோம். அந்த அகழாய்வில் இரும்பு கருவி, ஆயுதம், எலும்பு, மண்டை ஓடெல்லாம் கிடச்சிருக்கோம். அதற்கான மாதிரிகள் தான் பெர்லின் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அதன் பிறகு படிக கற்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏஜே ஸ்டூவர்ட் மற்றும் ராபர்ட் கால்டுவெல் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை இரண்டாம் கட்ட அகழாய்வில் அலெக்சாண்டர் ரீ என்பவர் 1903 to 1904 அலெக்சாண்டர் ரீ இரண்டாம் கட்ட அகழாய்வை மேற்கொண்டிருப்பார். ஓகே, அது மாதிரி ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பழங்கால தமிழ் நாகரிக தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பயனில் சொல் பாராட்டுவனை வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன திருக்குறள் அப்படின்னா, பயனில் சொல் பாராட்டுவனை மகன் எனல் மக்கள் பதடி எனல் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் பதடி எனல். பயனில்லாத சொல்ல விரும்பி பேசுகிற ஒருவனை மக்கள்னே சொல்லக்கூடாது. மனிதன் அப்படின்னே சொல்லாமல் மக்களுள் இருக்கிற பதர், தேவையில்லாத கலைச்செடி அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். பதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயனில்லா சொல்லை தொடர்ந்து விரும்பி பேசுபவனை மனிதன் என்றே சொல்லக்கூடாது, மக்களுள் இருக்கிற பதர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்த திருக்குறள் கேட்டிருக்காங்க.